கார்த்திகை தீபம் சீரியல் டிசம்பர் 10 இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. கார்த்திக் தீபா 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. கார்லேருந்து இறங்கி வந்ததுமே தீபா கிட்ட கார்த்திக் இன்னும் 2 வீக்ஸில் நீங்கள் நல்லாவே கார் ஓட்ட கற்றுக்குவீங்க அப்படின்னு சொல்லவும், என் மேலே அவ்வளோ நம்பிக்கையா சார்னு தீபா கேட்கவும், கண்டிப்பாங்க நீங்கள் அவ்வளோ ஸ்பீடாக பிக்கப் பண்ணிக்கிறீங்க, 2 வீக்ஸே உங்களுக்கு கொஞ்சம் அதிகம் தான் அப்படின்னு கார்த்திக் சொல்லவும், சார் நீங்கள் என்ன கலாய்க்கிறீங்களா அப்படின்னு தீபா கேட்க, ஏங்க கலாய்க்கணுமாங்கிறாங்க கார்த்தி. தீபா அப்படியே கார்த்திகையே பார்க்கவும், நிஜமாக தாங்க சொல்கிறேன், நீங்கள் நம்பாமல் பேசினா அப்புறம் இப்படி தான் பேசுவாங்கங்கிறாங்க கார்த்தி. நீங்கள் எப்படி பேசினா என்ன சார், என்கிட்ட பேசிகிட்டு இருந்தா எனக்கு அதுவே போதும் அப்படின்னு தீபா யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னங்க அப்படின்னு கார்த்திக் கேட்கவும், ஒன்றும் இல்லைங்கிறாங்க தீபா. அதுக்கப்புறம் 2 பேரும் உள்ளே போகிறாங்க. கார்த்திக் உள்ளே உட்காந்து அப்படியே ஒரு புக் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ரூபஸ்ரீ கார்த்திக்கு கால் பண்ணுறாங்க. கார்த்தி இவங்க எதுக்கு கால் பண்ணுறாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. சார் நான் பல்லவி விஷயமா உங்ககிட்ட பேசணும், நீங்கள் பல்லவியை பார்க்கறதுக்காக நிறைய முயற்சி பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ரீசெண்டாக ஒரு கச்சேரி நடந்தது கூட நீங்கள் ஏற்பாடு பண்ணது தானே எனக்கு நல்லாவே தெரியும் சார். பல்லவி தான் சார் சொன்னாங்க, நீங்கள் பல்லவி கிட்ட சத்தியம் வாங்கியிருக்கீங்களாமே அப்படின்னு ரூபஸ்ரீ கேட்கவும், ஆமாம் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்கணும், அவங்கள வச்சு நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க, இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரணும்ல, அதுக்காக தான் அப்படின்னு கார்த்தி சொல்ல, சார் பல்லவி அவங்கள வெளிப்படுத்திக்க விரும்புனா நாங்கள் ஒன்றும் எகென்ஸ்டாக இருக்க போகிறதில்ல, பல்லவி தான் இப்படி இருக்கிறதா கம்ஃபர்டபுளாக இருக்கிறதா சொன்னாங்க அப்படின்னு ரூபஸ்ரீ சொல்லிட்டு இருக்க. ஹலோ நீங்கள் விஷயத்துக்கு வந்தால் நல்லா இருக்குங்கிறாங்க கார்த்தி. இவன் ரொம்ப தான் அசிங்கப்படுத்துறானே அப்படின்னு யோசிக்கிறாங்க ரூபா. சார் நான் நேரடியாக விஷயத்துக்கே வந்துடுறேன். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேன் கிட்ட ஆடியோ ரிலீஸ் பண்ணி ஜெயிச்சு காட்டுறேன்னு நீங்கள் சவால் விட்டுருக்கீங்கள, அது பல்லவியோட வாய்ஸை மனசில் வச்சுட்டு விட்ட சவால் தானே. விஷயம் பல்லவிக்கு தெரிஞ்சு அவங்க உங்களை நேராக பார்க்கணுன்னு சொன்னாங்க சார் அப்படின்னு ரூபா சொல்லவும், இதை பல்லவி என்கிட்ட சொல்லியிருக்கலாமேங்கிறாங்க கார்த்தி. சொல்லியிருக்கலாமே, ஆனால் அவங்க ஏன் சொல்லலை, நீங்கள் சத்தியம் வாங்கின விஷயத்துலேயே அவங்க ரொம்பவே எமோஷ்னல் ஆகிட்டாங்க, நீங்கள் அவங்கள நம்பி இவ்வளோ பெரிய சேலஞ்ச் பண்ணியிருக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சது ரொம்பவே மெல்ட் ஆகிட்டாங்க, எனக்கு அங்கீகாரம் வாங்கி கொடுக்கறதுக்கு ஒருத்தர் இவ்வளோ எஃபோர்ட் போடுறாரு, அதை நான் புரிஞ்சுக்காம நான் இப்படி மறைஞ்சிருக்கிறது ரொம்ப தப்புன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க சார். அதுக்கப்புறம் தான் அவங்க இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறத பற்றி உங்ககிட்ட கன்வே பண்ண சொன்னாங்க சார் அப்படின்னு ரூபா சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் சரி, நீங்கள் இவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்களே அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கார்த்திக் கேட்க, பல்லவி தனியாக பாட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது உங்களோட கரியருக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி ஆகிடும், அப்படி இருந்தும் நீங்கள் இப்படி இவ்வளோ நல்லவங்களா பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கார்த்திக் கேட்க, ரூபா அப்படியே சைலண்ட்டாகவே இருக்காங்க. உடனே பக்கத்தில் இருந்து பாட்டி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, ரொம்ப ஓவராக கலாய்க்கிறாரு பாட்டிங்கிறாங்க ரூபா. ரொம்ப நேரம் ரூபா பேசாமல் இருக்கும். உடனே கார்த்தி என்ன பாட்டி கூட டிஸ்கஷனா அப்படின்னு கேட்க, சார் இங்கே பாட்டியே இல்லை சார், இங்கே நான் மட்டும்தான் இருக்கேன், ஏன் நாங்களாம் நல்லவங்களா மாறவே கூடாதா சார், உங்களுக்கு என்னைக்கு உண்மை தெரிஞ்சதோ அன்னையிலேருந்தே பெரிய ரிஸ்க்னு எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு, இதோட முடிச்சுக்கலான்னு எங்களுக்கே தோண ஆரம்பிச்சிருச்சு, நாங்களே பல்லவி யாருன்னு உங்ககிட்ட சொல்லிட்டோம்னா எங்களை அட்லீஸ்ட் மன்னிச்சாவது விடுவீங்கள அப்படின்னு ரூபஸ்ரீ சொல்லிட்டு இருக்க. சரி இப்போ நான் என்ன பண்ணுங்கிறாங்க கார்த்தி. சார் அவங்க எனக்கு ஒரு அட்ரஸ் அனுப்பியிருக்காங்க, நான் அதை உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறேன், ஈவினிங் நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா பல்லவி உங்களுக்காக அங்கே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க சார், நீங்கள் பார்த்து பேசிக்கலாங்கிறாங்க ரூபஸ்ரீ. சரி அந்த அட்ரஸ் அனுப்புங்க அப்படின்னு கார்த்தி சொல்லவும், ஓகேன்னு சொல்லிட்டு ரூபஸ்ரீ ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பாட்டி என்னடி அவன் ஓவரா பேசிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்கவும், ஆமா பாட்டி பல்லவி உங்களை பார்க்க ரெடி சொன்னதும் அப்படியே ஓகே சொல்லிடுவான்னு பார்த்தா எத்தனை கொஸ்டின் கேட்குறான், இது ஏன் பல்லவியே என்கிட்ட சொல்லியிருக்க கூடாதுன்னு கேட்குறாங்க அப்படின்னு ரூபா சொல்லிட்டு இருக்க. ஆஹா நம்ம இதை யோசிக்கவே இல்லையேங்கிறாங்க பாட்டி. சரி விடு அதான் நான் மேனேஜ் பண்ணிட்டல, அவர் வந்துருவாருங்கிறாங்க. இப்போதாண்டி நீ கோகிலாவோட பேத்திங்கிறது நிரூபிச்சிருக்கேங்கிறாங்க பாட்டி. அடுத்ததா தீபா கார்த்திக் கார் ஓட்ட கற்றுக் கொடுக்கும்போது பேசினது சொல்லி கொடுத்தது இதெல்லாம் யோசிச்சு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக ரூபஸ்ரீயும் கால் பண்ணுறாங்க. தீபா நான் உன்னை உடனே பார்க்கணுமே அப்படின்னு ரூபஸ்ரீ சொல்ல, எதுக்குங்கிறாங்க தீபா. இல்லை ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், நீ நேரில் வர முடியுமா அப்படின்னு கேட்க, இல்லை வர முடியாது, நான் தான் அன்னைக்கே சொல்லிட்டு வந்தல, இனிமேல் உங்களுக்காக நான் பாட மாட்டேன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. தீபா இது வேற விஷயங்கிறாங்க ரூபஸ்ரீ. வேற என்ன நீங்கள் ஏதோ மிரட்டி என்னை கூப்பிட்டு திரும்பவும் பாட சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லவும், நிஜமா பாடுறதுக்காக இல்லை, நீ நேரில் வந்தேன்னா சொல்கிறேங்கிறாங்க. இல்லை என்ன விஷயம்னு தெரியாமல் நான் உங்களை நம்பி எங்கேயும் வர மாட்டேங்கிறாங்க தீபா நாங்கள் நினச்சா எந்த செகண்ட்லேயும் உன்னை மாட்டி விட முடியும், நீ வீட்டுக்குள்ளேயே இருந்தால் ரொம்ப சேஃபாக இருக்கேன்னு நினச்சிட்டியா அப்படின்னு ரூபஸ்ரீ சொல்லிட்டு இருக்க. பார்த்தீங்களா இப்படி தான் மிரட்டுவீங்க, நீங்கள் சொல்கிறத நம்பி நான் வந்தாலும் இப்படி தான் ஏதாவது ஒன்று சொல்லி மிரட்டி என்னை பாட வைப்பீங்க, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க நான் வரமாட்டேங்கிறாங்க தீபா. நாங்கள் தான் சொல்கிறோம்ல கண்டிப்பாக ஒன்று பாட வைக்க மாட்டோம், இந்த ஒரு தடவைவா, அப்புறம் நாங்கள் உன்னை தொல்லையே பண்ண மாட்டோங்கிறாங்க ரூபஸ்ரீ. அதுக்கப்புறம் பாட்டி வாங்கி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏய் தீபா என்ன அதான் ரூபா அவ்வளோ தூரம் சொல்கிறால, உங்ககிட்ட நாங்கள் கெஞ்சணுமா அப்படின்னு பாட்டி கேட்கவும், விஷயம் என்னன்னு சொல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு வாவான்னா நான் எப்படி வர்றது அப்படின்னு தீபா கேட்கவும், ஆஹா என்னடா இவ வாய்ஸை ரைஸ் பண்ணுறா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே, முதல்ல காரியத்தை சாதிச்சுக்குவோம் அதுக்கப்புறம் வச்சுக்குவோம் கச்சேரியை அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே நான் ஃபோனை வச்சிடறேன், தயவு செஞ்சு எனக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லாதீங்க அப்படின்னு ஃபோனை கட் பண்ணலான்னு போகிறாங்க தீபா. அதுக்குள்ளே பாட்டி, ஏய் தீபா உனக்கு ஃபோன் பண்ணாமல் இனிமேல் இருக்கணும்னு தான் உன்னை வர சொல்கிறதே, எல்லாத்தையும் பேசி ஃபைனல் பண்ணிவிட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிடலாம், விஷயம் வெளியே தெரிஞ்சால் எங்களுக்கு தானே ரிஸ்க்கு, அதான்
இதோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோங்கிறாங்க பாட்டி. தீபா சைலண்ட்டாகவே இருக்காங்க. உனக்கு ஏதாவது சந்தேகம்னா நீ ஒரு இடத்த சொல்லு, நாங்கள் அங்கே வந்து பேசிக்கிறோம் அப்படின்னு பாட்டி சொல்லவும், நீங்கள் சொல்கிறது நம்பளா இல்லைன்னு சொல்கிறாங்க தீபா. ஏண்டி நம்ம வேணான்னு சொல்லுவோமா, கேட்குறா பாரு கேள்வி அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க பாட்டி. இவ்வளோ தூரம் சொல்கிறோம், அப்பவும் நம்பலாமான்னு கேட்குறியே, அதைத்தான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு பாட்டி சொல்லவும், என்ன ரூபாஸ்ரீ கிட்ட சொல்லி அட்ரஸ் அனுப்ப சொல்லட்டுமா, இல்லை நீ சொல்கிற அட்ரஸ்க்கு நாங்கள் வரட்டுமா அப்படின்னு பாட்டி சொல்லவும், சரி அட்ரஸ் அனுப்ப சொல்லுங்கங்கிறாங்க தீபா. சரி நான் இப்போவே அட்ரஸ் அனுப்ப சொல்கிறேன், நான் ஃபோனை வச்சிட்றேங்கிறாங்க பாட்டி. அதுக்கப்புறம் ரூபஸ்ரீயும் அட்ரஸ் அனுப்பிச்சி விட்றாங்க தீபாவுக்கு. அடுத்த நாள் கார்த்தி ரொம்பவே ஆர்வமாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ரூபஸ்ரீ சொன்னது சரியாக இருந்தா கண்டிப்பாக பல்லவி சரியான நேரத்தில் நல்ல முடிவெடுப்பாங்க அப்படின்னு கார்த்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே தீபாவும் ரெடியாகி வராங்க. எப்படியோ பல்லவி விஷயத்துக்கு ஒரு முடிவு வந்தால் சரி, என்ன சொல்கிறாங்கன்னு போய் தான் கேட்போம் அப்படின்னு தீபா யோசிச்சுக்கிட்டே வெளியே வராங்க கார்த்திகிட்ட. சார் வெளியே கிளம்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கவும், ஆமாம் தீபா, அது என்ன விஷயம்னு நான் போயிட்டு வந்து சொல்கிறேங்கிறாங்க கார்த்தி. அதுக்கப்புறம் கார்த்தி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. தீபா நம்ம சொல்ல வந்த விஷயத்த மறந்துட்டோமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தீபாவும் கிளம்பிடுறாங்க. கார்த்தியும் காரில் போயிட்டே இருக்காங்க. அப்போ ரூபஸ்ரீ உடனே மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க, எங்கே இருக்கீங்கன்னு. கார்த்தியும் அதுக்கு ஆன் த வேன்னு சொல்லி ரிப்ளை பண்ணுறாங்க. கார்த்தி போக வேண்டிய இடத்துக்கு ரீச் ஆயிடுறாங்க. ரூபஸ்ரீ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்கவும், அவங்க இப்போ வந்துருவாங்க சார், வந்துட்டு இருக்காங்க, நீங்கள் உள்ளே போய் வெயிட் பண்ணுங்கிறாங்க ரூபஸ்ரீ. அதுக்கப்புறம் கார்த்திக்கும் உள்ளே போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பின்னாடியே தீபாவும் வந்துடுறாங்க. ரூபஸ்ரீ தீபாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்கள் பாடுற விஷயமா இருந்தால் இப்போவே சொல்லிடுங்க, நான் இப்படியே கிளம்பி போயிட்டேன், என்னை சும்மா தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு தீபா சொல்லிட்டு இருக்கோம். தீபா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ முதல்ல உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு ரூபஸ்ரீ தீபாவை உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. கார்த்திகிட்ட பின்னாடி போய் நின்று, சார் பல்லவி இவங்க தான் அப்படின்னு ரூபஸ்ரீ சொல்லவும், ரூபஸ்ரீ பின்னாடி மறைஞ்சிருந்தவங்க வெளியே வராங்க. அது யாருன்னு பார்த்தா தீபா கிடையாது, வேற ஒரு பொண்ணை செட் பண்ணி வச்சிருக்காங்க ரூபஸ்ரீ. தீபா தனியாக தூரமாக நின்றுட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்ததுமே கார்த்தியும், நீங்கள் தான் பல்லவியா அப்படின்னு கேட்க, ஆமாங்க நான் தான் பல்லவி, என்னோட வாய்ஸ்க்கு அங்கீகாரம் கிடைக்கணும்னு நீங்கள் இவ்வளோ போராடும்போது நான் எப்படிங்க என்னோட முகத்தை காட்டாமையே இருக்க முடியும், அதனால தான் நானே உங்களை மீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு கார்த்திகிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. கார்த்தியும் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தீபா நின்று செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. ரூபஸ்ரீயும் அங்கே போகிறாங்க. எதுக்கு மேடம் இப்படியே பண்ணீங்க, வேற ஒரு பொண்ணை காட்டி அவங்க தான் பல்லவின்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்ருக்க, இது எல்லாமே உன்னோட நல்லதுக்கு தான் தீபாங்கிறாங்க ரூபஸ்ரீ. என்னோட நல்லதுக்கா, அப்படியெல்லாம் ஒன்று வேணாம், நான் இப்போவே போய் சொல்கிறேன், அவங்க பல்லவி கிடையாது நான் தான் பல்லவிங்கிறது போய் நான் சொல்கிறேங்கிறாங்க தீபா. அதுக்கப்புறம் ரொம்ப வேகமாக ரூபஸ்ரீயை தள்ளிட்டு அங்கேருந்து போகிறாங்க கார்த்திகிட்ட. சார் இந்த பொண்ணு பல்லவியே கிடையாது, ஏய் உண்மையை சொல்லு, நீ பல்லவியா அப்படின்னு கேட்கவும் அந்த பொண்ணு பயந்து போய் அப்படியே எந்திரிச்சு நிற்கிறாங்க. கார்த்தியும் எந்திரிச்சிடறாங்க. அதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.